எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது கண்ணகி. இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்து மக்களால் வந்து தந்தை பெரியார் அப்படின்னு அறியப்படுற ஈவேரா ராமசாமி அவர்களை பற்றி தான் வந்து நம்ம இந்த காணொளியில் வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலான மக்களுக்கு வந்து தந்தை பெரியார் அப்படின்னாவே வந்து என்ன ஞாபகத்தில் இருக்குன்னா கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற விஷயந்தாங்க பெரும்பாலான மக்கள் மனதில் வந்து அது வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் வந்து அவரை வந்து அடக்கிட முடியாதுங்க. பல முக்கிய அவரோட பங்களிப்பு வந்து மிக மிக பெரியது. சமூக மாற்றத்துக்காக வந்து அவரோட வாழ்நாளை வந்து பெரும்பகுதின்னே சொல்லக்கூடாது, தன்னோட முழுமையான பகுதியவே வந்து சமூக மாற்றத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்காரு, போராடி இருக்காருன்னு தாங்க சொல்லணும். அதில் வந்து சில பங்களிப்புகளை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு சுயமரியாதை இயக்கத்தை வந்து அவர் வந்து தோற்றுவிச்சாருங்க. ஜாதி மத பாகுபாடுகளை வந்து எதிர்த்து போராடினார். பெண்களோட கல்வி சம உரிமைக்காக வந்து போராடினார். பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து மக்களிடத்தில் வந்து பரப்பினார். சமூகத்தில் வந்து சமத்துவம் வந்து நிலவ வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மாற்றம் இல்லைங்க. நம்மளுக்கு இப்போ சாதாரணமான விஷயம். பல வருடங்கள் பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய சவாலான விஷயமாகவும் சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத விஷயங்களாகவும் இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு அறிவார்ந்த மக்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்காக வந்து எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் நான் மக்களுக்காக வந்து தன்னோட அறிவை வந்து மக்களோட சிந்தனையை வந்து செழுமைப்படுத்தணும், அவங்க வந்து அறிவார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமூக பல மாற்றங்களை வந்து போராட்டங்களை வந்து நடத்தி அதுக்கான பயன்பாடு அது வந்து இப்போ நடைமுறையில் இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரே காரணம் வந்து தந்தை பெரியார் அவர்கள் தாங்க. அவர் வந்து பேசிக்காக நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம வீட்டில் அப்பா அம்மா வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம சொசைட்டியில் வந்து அவர் வந்து ஒரு தாயாக வந்து இந்த சொசைட்டியில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அவர் கொண்டு வந்திருக்காருங்க. அதை எல்லாருமே நம்ம வந்து உணரத்தான் வேணும். இப்போ நீங்கள் அவர் வந்து இறந்து வந்து 50 ஆண்டுகளுக்கு வந்து மேலாச்சுங்க. இப்போவும் நீங்கள் பாருங்கள், எந்த ஸ்டேட்லேருந்தோ இல்லை எந்த கண்ட்ரிலேருந்தோ வர லீடர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ஸ்டேட்லேயே வந்து எல்லா லீடர்ஸும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸை தவிர்த்து ஒரு ஜென்ரலான பர்சனாக வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தாமல் இருந்ததே கிடையாதுங்க. அதுக்கு அவர் பெரிய அதுக்காக வந்து அவருடைய தமிழ்நாட்டிலேருந்து அவரோட பங்களிப்புங்கிறது மிக மிக பெரியதுங்க ஆக்சுவலாக. அப்புறம் நீங்கள் வந்து அவரோட இந்த பல பங்களிப்புனால வந்து நம்ம சமுதாய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணதும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு உந்துதலையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் வந்து அவர் இருந்திருக்காருங்க. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தகுந்த லீடர் மட்டும் கிடையாதுங்க. ஃபார் எந்த ஜென்ரேஷன் இனி வருங்காலத்தில் கூட வந்து அவரோட கொள்கைகள் கோட்பாடுகள் வந்து அவரோட பங்களிப்பு வந்து காலத்துக்கு வந்து நிலைத்து நிற்கக்கூடியதாக தாங்க இருக்குது இன்று வந்து. ஆனால் சில விஷயங்களை வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயங்களை வந்து சொல்கிறேன் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த விஷயத்தையாக இருந்தாலும் ஆழமாக சிந்தித்து செயல்படணும், முடிவெடுக்கணும். எடுப்புலையே இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு ஆராய்ந்து நம்ம அறிவை கொண்டு ஆராய்ந்து அது மூலமாக தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கையாளணும். எந்த முடிவுகளையும் அதன் மூலமாக தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காருங்க. ரெண்டாவது, கல்வி மற்றும் அறிவுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சொசைட்டி வந்து முன்னேறணும்னா அதுக்கு வந்து கல்வியும் நம்மளோட அறிவுங்கிறது வந்து ஒரு முதன்மை விஷயமா இருக்குது அப்படிங்கிறத
பெருமளவு வந்து வலியுறுத்தினவர். அதைவே நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறனால தான் அதர் ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஃபார் மச் பெட்டராக வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஸ்டேட் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய பெரிய காரணமாக இருந்திருக்காருங்க. அடுத்தது வந்து என்ன விஷயம்னா, மனிதர்களை வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் வந்து சமமாக வந்து மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தியிருக்காருங்க. இந்த எல்லாரும் ஒரே உயிரினம், எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அணுகணும். இந்த ஜாதியோ இந்த மதமோ இதெல்லாம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதை வச்சுட்டு நம்ம வந்து சண்டை போட்டுட்டு நம்ம அறிவை வந்து நம்ம அறிவை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறத மிக தீவிரமாக வந்து வலியுறுத்தி சென்றவர் தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள். அப்புறம் பெண்களின் உரிமைகளை வந்து மதிக்கவும் அவங்களுக்கு சம உரிமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே வலியுறுத்திட்டு போயிருக்காருங்க. இப்போ நம்ம சொசைட்டியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாண்டுருக்குன்னா அது வந்து அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து பெண்களுக்காக போராடியதும் பல போராட்டங்கள் மக்கள் மனசில் வந்து அவங்களோட அறிவை வந்து யோசிக்க வச்சது அதெல்லாம் தாங்க இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் வந்து இந்த ஸ்டேட்டில் நிற்கிறதுக்கு பெரும்பங்களிப்பு வந்து அவர் தாங்க பண்ணியிருக்காரு நம்ம சொசைட்டியில். அப்புறம் சமூக அநீதிகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காருங்க. எந்த சமூகத்தில் இருக்க அநீதி நடக்குதா, எப்பேற்பட்ட சாமானிய மக்களுக்காகவும் அநீதி இருக்கா, அதுக்கு வந்து நம்ம வந்து குரல் கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு என்ன வேலை, இது வந்து நம்மளோட வேலை இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம், யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் சமூகத்தில் ஒரு பிரச்சனை, தம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, தம் மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ அதுக்காக நம்ம வந்து போராடி நம் இனத்தையோ நம் மக்களையோ எந்த இடத்துலையும் வந்து நம்ம தமிழ் மண்ணையோ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஆழமாக நம்ம எல்லாத்தோட மனசில் பதிய வச்சுட்டு போனதுனாலையோ என்னமோ நம்ம எல்லாத்தோட பிளட்லேயுமே வந்து அந்த தமிழ் உணர்வுங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதனால் இதிலிருந்து நம்மளுக்கு இனி அடுத்த ஜென்ரேஷன்லேயும் நம்ம அவரை பற்றி சொல்கிறப்போ இந்த எல்லா விதமான பங்களிப்பையும் பற்றி நம்ம வந்து மேற்கோள் காட்டி சொல்லுவோம் குழந்தைகளுக்கு. அவர் கடவுள் மறுப்பாளர் மட்டும் இல்லைங்க, நம்ம சொசைட்டியில் பெரிய சேஞ்ச் பண்ணினவர். ஸோ அதை எல்லாரும் வந்து நம்மளும் உணர்ந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம அதை கடத்துவோம் அப்படிங்கிறத வந்து இந்த காணொளி மூலமாக உங்ககிட்ட சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.